வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய டே ரொட்டீன் பார்க்கலாம். இந்த மாதிரி மசாலா வந்து கொஞ்சம் தீந்துருச்சு அப்படின்னா அப்பப்போ கொட்டி வைப்போம் இல்லைங்களா. நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன், எனக்கு ஏதோ இந்த இடத்துக்கிட்ட இதுதான் ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. வெந்தயம், சீரகம், இதில் வந்து ஐ திங்க் பேக்கிங் பவுடர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது பேக்கிங் பவுடர், இது சோடா உப்பு, மிளகு, கடுகுளுந்து, சோம்பு, இது தேன். இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் அவைலபிள் இருக்குல்ல, அது இருக்குது. இது எனக்கு ஈஸியாக இருக்குது. இந்த ஐட்டம்ஸ் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பாட்டில்ஸ்லாம் இந்த மாதிரி வச்சு பழகிட்டேன், கீழே தட்டி விட்டுடுறேன். அதனால் ரேராக எடுக்கிற ஐட்டம்ஸில் இதை இங்கே போட்டு வச்சுருக்கேன். பேசுகிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா, நான் எப்போயுமே வந்து மளிகை சாமான் பேக் பண்ணும்போது இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு தேவையான கீழே பார்த்திங்கன்னா இங்கே பட்டை, கிராம்பு அதெல்லாம் இருக்கும், அன்னாச்சிப்பூ அந்த மாதிரி. அப்படியே வெந்தயம், சீரகம், கடுகு அந்த ஐட்டம்ஸ் மட்டும் நான் இதில் வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு எனக்காவது தீந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து தேடி எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்சு இந்த பாக்ஸ் வந்து எப்போயோ ஜிஆர்டியில் நம்ம சீட்டு கட்டினா கொடுப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் மட்டும், அதாவது வெந்தயம், சீரகம், கடுகு, அது ப்ளஸ் ஹோல் கரம் மசாலா, அந்த பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், அது எல்லாமே இதில் தான் இருக்கும். எப்போ ஒன்று தீந்துருச்சு அப்படின்னா நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். மேக்ஸிமம் இது தீராத மாதிரி நான் பார்த்துப்பேன். ஏன்னா இது நமக்கு ரொம்ப பேசிக்ஸ். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதை எடுத்து கொட்டி வைக்கும்போது ஞாபகம் வந்துச்சு, சீரகம் தீந்துருச்சு, ரசம்க்கு வைக்கணும். அதுக்காக என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி நமக்கு ஒரு ஐட்டமாக, இப்போ ஒரு பர்டிகுலர் விஷயங்களை ஒரே ஐட்டமாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வச்சுருவேன். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதனால் இங்கே வச்சுருக்கேன். அதே போல் ஆயில் ஐட்டம்ஸ் அதுலேயும், இதில் பார்த்திங்கன்னா மாவு ஐட்டம்ஸு, இதில் பருப்பு இது கொஞ்சம் பிரித்து இருக்குது, அது மட்டும் இதில். பருப்புன்னா இந்த டப்பாவில் பார்ப்பேன், ஆயில்னால் இந்த டப்பாவில் பார்ப்பேன். கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இப்போது கிச்சன் க்ளீன் பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம். சரி, ஓகே. இந்த ஃபோனை கையிலே வச்சுருந்தா வேலை ஆகாது. அப்படியே ட்ரைபாடில் வச்சுட்டோன்னா கொஞ்சம் உங்கள்கிட்ட பேச வசதியாக இருக்கும். அப்போ சமைக்கிறப்போ முதல்லாம் இந்த மாதிரி ட்ரே கையில் வச்சுருப்பேன். அவசரத்தில் எடுத்து இப்போ கீழே வச்சுட்டேன். சரி, இன்றைக்கி க்ளீன் பண்ணும்போது ட்ரேயில் திரும்ப மாற்றிடலான்ட்டு. இது வந்து சமையல் எண்ணெய் இருக்குது, அதனால் ரிஸ்க் எடுக்காமல் பொறுமையாக இப்படி மட்டும் தொடச்சி எடுத்து உள்ளே வச்சிடலாம். இது வேணால் கழுவிப்பேன். அப்படியே இங்கேயே வச்சு யூஸ் பண்ணிட்டேன். சரியா, திரும்ப ட்ரேவில் எடுத்து வைக்கிறேன். அதனால் இந்த மூடியெல்லாம் கழுவிடலாம். ஆனால் இதில் எண்ணெய் இருக்கிறதால இப்போதைக்கு டச் பண்ண மாட்டேன். எண்ணெய் தீர்ந்ததுக்கப்புறம் விளக்கிக்கலாம். இதில் வந்து நார்மல் கோல்டு வின்னர் ஆயிலும், இதில் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். இதில் வந்து இதில் நெய். சரி, அந்த பேப்பரை மாற்றிட்டு எடுத்து வைப்போன்ட்டு எல்லாத்துலேயும் இப்போ எதுவும் இருக்குது, எண்ணெயெல்லாம் இருக்கிறதால எதையும் டச் பண்ணுறதில்ல. பட் மூடி கொஞ்சம் இதாக இருக்குது, அதுங்களை மட்டும் தொடச்சிட போகிறேன். ஓகே, கிச்சனையே துடைக்கணும். அதுக்காக தான் இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா சோப் எல்லாம் படும். நான் கிச்சனில் மட்டும் அதுக்குன்னு ஒவ்வொரு துணிங்களை வச்சுருப்பேன். நம்மக்கிட்ட எப்போயுமே இந்த காட்டன் துணியெல்லாம் மீதி இருக்கும் இல்லைங்களா, அதை கட் பண்ணி வச்சுப்பேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு துடைக்கிறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி பாத்திரங்களில் ஃபுட் ஸ்டோரேஜ் பண்ணுறது எல்லாம் துடைக்கிறதுக்கு ஒரு துணி, அந்த அடுப்பு மேடையை துடைக்கிறதுக்கு ஒரு துணி, இப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாக. ரொம்பவே எண்ணெயாக இருக்குது, அதனால் ஃபுல்லாகவே துடைச்சி எடுக்க போகிறேன். நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே, ஒரு ஸ்டார்ட் கொடுக்கறதுக்குள்ளே அத்தனை முறை இருமி பேசியிருப்பேன். அதாவது என்னோடய வீடியோஸில் ப்ளூப்பர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டிஃப்ரெண்ட் இருமலை மட்டும்தான் நான் ப்ளூப்பர் வீடியோவாக போட முடியும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக அதுக்கப்புறமா அப்புறம் வார்ம் பண்ணி இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என்னோடய ஃப்ரெண்ட் கண்டினியூ பண்ணுறோமா, அவங்க எனக்கு அம்மா, அப்படி தான் நான் சொல்லணும். நான் அதிகமாக ஃபோனே பண்ண மாட்டேன். அவங்க என்னோடய ஹெல்த்துக்காக யோசித்து பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. நான் பாதி எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவங்கக்கிட்ட பேசினேன். எனக்கு இந்த அன்புக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்னா அவ்வளோ பிடிக்கும்.
என்னோடய கேரக்டர், என்னோட ஃப்யூச்சர் வெர்ஷன் அவங்க. அப்படி தான் சொல்லுவேன். பல விஷயம் அவள் சொல்லும்போதெல்லாம் உன்ன மாதிரி அம்மா, அம்மா மாதிரி நீன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, அக்காவை ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட் நளினியோட அக்கா அக்காவை ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்லி பேசுகிறாங்க, எப்படிம்மா இருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த அந்த மாதிரியான ஒரு பாசத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியாது. பட் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன், நம்மளை சுற்றி இந்த மாதிரி பியோர் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு ஃபோனே பண்ணவே மாட்டேன். எனக்கு ஃபோன் பேசுகிறது பெரிய சோம்பேறித்தனம். ஃபோன் பண்ண மாட்டேன். ஆனால் அவங்க வயசுக்கு தேடி நம்ம என்னடா அந்த பொண்ணு ஃபோன் பண்ணலையே அப்படின்லாம் யோசிக்கல. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையே, எப்போ அவளுக்கு இருமல்னு என் ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பா, இல்லைனாலும் என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும். என்னை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காலையிலே இது நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் பண்ணாங்க. அக்கா ஃபோன் பண்ணிவிட்டு, ஏன்னா அதிகமாக பண்ண மாட்டாங்க, பண்ணிவிட்டு நான் ஆனால் அவங்களுக்கு சுத்தமாகவே பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்பேன், அம்மா நல்லா இருக்காங்களான்னு. அவ்வளோதான். கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. திருவள்ளூர்கிட்ட இருக்காங்க, கூப்பிடுவாங்க, நான் போக மாட்டேன். எனக்கு அவங்க ஃபோன் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கும் கஷ்டமாக இருக்குது. நம்ம அவங்களுக்கு பண்ண மாட்டேங்கிறோம், ஆனால் அவங்க நமக்கு பண்ணுறாங்கன்னு. எந்த அளவுக்கு அன்பு பாருங்கள். அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். என்னோடய வீடியோஸில் எங்கேயாவது அவங்கள காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட் எப்போயாவது கூட விலாக்லாம் நான் அவங்கள ஷேர் பண்ணுறேன். ஓகே, எடிட் பண்ணும்போது அம்மா பண்ணதும் சரி, நான் அவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் வேறு ஏதோ பேசணும் அப்படின்னு கண்டென்ட்டுக்குள்ளே வந்தேன். ஸோ ஓகே, அந்த தாட்ஸ் நான் அடுத்த மூடியை விளக்க போட்டுட்டேன். அதனால் அப்படியே கிச்சனை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்த வீடியோவில் இவ்வளவும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டேன். அந்த தட்டுங்கள்லாம் கழுவுறதுக்கு போட்டல, மேலே இருக்க அந்த ஜாடிங்களோட கேப் எல்லாத்தையும் அதை எடுத்துகிட்டு விளக்கத்துக்கு போட்டுட்டேன். அதை மட்டும் மேலே கழுவிக்கலான்னா, அது வரைக்கும் உள்ள எண்ணெயில் எதுவும் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தட்டை போட்டு மூடி வச்சுட்டேன். அப்புறம் மேலே பூ பறிக்க வந்தேன். இது நேற்று பூ பறித்தது, நேற்று சாமிக்காக. மல்லிப்பூ ரொம்பவே பூத்துருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப பூக்குது. கடைசியில் அந்த செடிங்களை கட் பண்ணி விடணும்னு நினச்சேன், கட் பண்ணி கூட விடவே இல்லை. தண்ணி மட்டும் போயிட்டு மேலே மோட்ரு ரொம்பும்போது கீழே போகும் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் போய் நிப்பாட்டிடுவோம். நின்னதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி போகும்ல, அதை பிடிச்சிட்டு செடிங்களில் ஊற்றிட்டு வந்துடுவேன். இது நேற்று பூ பறிச்சிட்டு வந்தது சாமிக்காக. மல்லிப்பூ நேற்று சாயங்காலம் பூஜை பண்ண வீடியோவையும் அப்படியே இதோட ஷேர் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். நான் ஒவ்வொரு பூ தான் வைப்பேன் பூஜையில். இன்றைக்கி காலையில் இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்களேன். இப்போ கூட அவ்வளோ வாசம் வீடு. இன்றைக்கும் பூ பறிச்சிருந்தேன். இன்றைக்கி சஷ்டி, ஆனால் இன்றைக்கும் ரொம்பவே பூ இருந்தது. கீழே ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க, அவங்க யாருன்னாலும் எனக்கு தெரியாது. சம்டைம் நான் எட்டி பார்க்கும்போதெல்லாம் அவங்க வீட்டு அழகாக கோலம் போட்டிருப்பாங்க அந்த பக்கம். ஸோ அவங்க வயசுக்கு அவங்களும் இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா, என் ஃப்ரெண்டோட அம்மா, அவங்க வயசாவது இருக்கும், அவங்களோட இன்னும் கொஞ்சம் பெரியவங்களாகவே இருக்காங்க. சூப்பராக வீட்டை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அவ்வளோ அழகாக கோலம் போடுவாங்க. கொஞ்சோண்டு பூ கட்டி தலையில் வச்சுருப்பாங்க, மருதாணி வச்சுருப்பாங்க. அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க. அது மாதிரி எங்கள் அத்தைங்கன்னா ஊரில் இருப்பாங்க. நான் சின்ன பிள்ளையில் அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கேன். எனக்கு அவங்கள்ட்ட அந்த பூவை பறிச்சுட்டு போய் கொடுக்கணுன்னு தோணுச்சு. ஏன்னா நான் சின்ன குழந்தைய இருக்கப்போ எங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ ரொம்ப இருக்கும், கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பூ இருக்கும். அவ்வளோ பூ இருக்கும். மெனக்கெட்டு எங்கள் அத்தைங்கெல்லாம் பறித்து, மல்லியும் முல்லையும் இருக்கும், அதை பறித்து அவ்வளோ கட்டி வச்சுப்பாங்க. டெய்லியும் அதை வச்சுப்பாங்க. மருதாணி போகிற அளவுக்கு இருக்கவே மாட்டாங்க. மருதாணியை தொடர்ந்து கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சாரி, பேசவே முடியல. பேசும்போதெல்லாம் அப்படியே இது பண்ணுது. அதனால தான் எனக்கு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணுறது மாதிரி நான் வீடியோஸ் போடக்கூடாதுன்னு நினப்பேன். பட் இன்றைக்கி அப்படி ஆகிடுச்சு. நான் எடுக்கணும்னு எடுக்கிறதுக்கும் இருமல் வந்துட்டு இருந்ததால் நான் வீடியோ எடுக்கலை. அந்த ஆன்ட்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி பூ பறிச்சப்போ அந்த ஆன்ட்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கீழே மெனக்கெட்டு கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். சஷ்டி என்னைக்கு எடுத்து வந்து கொடுத்துருக்கேம்மா, அதான் பேசும்போது அத்தனை வாட்டி தடங்களாக இருமல் வந்ததால் தான் கட் பண்ணி பேசுகிறேன். சஷ்டி அன்னைக்கு எடுத்து வந்து பூ கொடுத்தியம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், எங்கள் அத்தைங்க போலவே நீங்கள் இந்த வயசுலேயும் சுறுசுறுப்பாக அந்த ட்ரெடிஷ்னலாக காலில் மருதாணி போட்டுட்டு இந்த மாதிரி கோலம் வைக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. நான் மேலேருந்து பார்ப்பேன், ஆனால் உன்னை பார்த்ததே இல்லையம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் கீழே அதிகமாக வரமாட்டேம்மா, நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு சொன்னேன். அப்புறமா அந்த பூவை கொடுத்ததும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பூவை பார்த்துட்டு இன்றைக்கி சஷ்டி, நான் முருகருக்கு வைக்க போகிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு என்ன யாருன்னே தெரியாதா, கொடுத்ததும் அவங்களுக்கு ரொம்ப இன்றைக்கி டே பாசிட்டிவ் மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணுறோம், அதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது நேற்று சாயங்காலம் செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுறதுக்காக தான் இந்த அப்போ எடுத்த வீடியோ தான் இது. மல்லிகைப்பூ தான் எல்லா சாமிக்குமே வச்சுட்டேன். கடைக்கு போனப்போ
கொஞ்சம் வெளில போயிருந்தேன். அப்போ வந்து வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரதுக்கு பழம் வாங்கிட்டு வரதுக்கு மறந்துட்டேன். ஆனால் பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்தேன். எதார்த்தமாக அதை வாங்கினேன். நம்ம எப்போயுமே இப்போ தான் மறதி ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து இந்த மல்லிப்பூவை வச்சுட்டு பிரசாதமாக பப்பாளி பழமை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து தேன் ஊற்றி சாமிக்கு பிரசாதமாக வச்சுட்டேன். அது தேன் ஊற்றி வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நைட் எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் பழங்களே அதிகமாக வாங்கிறதில்ல, வீணாக போகும் பழம். பட் இது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதையே எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி புதுசாக கட் பண்ணி அதே மாதிரி தேன் ஊற்றி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை சிம்பிளாக இந்த மாதிரி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி காலையில் எழுந்து பூஜை அறை க்ளோஸில் தான் இருக்கும், ஹாலில் இருக்குது. அப்படியே மல்லிகைப்பூவோட வாசம் எனக்கு. அதனால தான் இந்த மல்லிச்செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுள் நல்லபடியாக அது எத்தனையோ வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக மெயின்டைன் பண்ணுறேன். ஒரு 2-3 செடி தான் இருக்குது. அதில் 2 செடி தான் நல்ல ஆரோக்கியமாக பெருசாக இருக்குது. மேலே 2வது மாடிக்கு மண்ணை நல்லபடியாக மாற்றி வைக்கிறதுக்கு எனக்கு தெம்பில்லை. ஆள் வச்சு பண்ணணும். பட் அப்படியே விட்டுறது. இப்போது வரைக்கும் நல்லா பூத்துட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் அதுக்கு மண்ணும் கொஞ்சம் மாற்றி அதை ஏதாவது சப்போர்ட் பண்ணி செய்யணும். அவ்வளோ பூ கொடுக்குது. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த பூவை வச்சு சாமி கும்பிட்றப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது இன்றைக்கி காலையில் வந்து சாமிக்கு பூவை பறிச்சுக்கிட்டு செடியில் தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து மேலே 6 படை வீடும் அருள் வழங்கும் முருகா, அருகே நீ ஓடோடிவா. 3 முகம் ஜொலிக்க 6 கரங்களுடன் ஆதரவு தர ஓடிவா. ஈசன் மகனே என்னை காக்க இங்கே உனை அன்றி வேறாரையா. நெஞ்சார நான் நினைக்க பஞ்சாமிர்தம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதானையா, ஒரு தெய்வம் நீதானையா. தெய்வானை வள்ளியுடன் மனக்கோலம் கொண்டு திருப்பரங்குன்றம் வாழ்கின்றவன். நீ தேவர்களை காத்திடவே வீரமுடன் வேலெடுத்து செந்தூரில் ஆழ்கின்றவன். மாங்கனிக்கு கோபம் கொண்டு பார்ப்புகழும் பழனியிலே ஆண்டியன கோலம் கொண்டவன். நீ தத்துவத்தின் சாரெடுத்து சுவாமி மலை எல்லையிலே தகப்பனுக்கு பாடம் சொன்னவன். காவல் என நின்று பெரும் சினம் தணிந்து தணிகையிலே கண்குளிர காட்சி தந்தவன். நீ பாங்குடனே அருள் தரவே பழமுதிரும் சோலையிலே பரஞ்சோதியாய் நின்றவன். நேற்று சாமிக்கு பிரசாதமாக பப்பாளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன். சாமி கும்பிட்டேன். நேற்று மார்க்கெட் போகிறப்ப கிடச்சிது. பாருங்கள், சீடே இல்லை. சரி, வாங்கிட்டு வந்து பண்ணும்போது தான் பழங்களே வாங்குறதில்ல, பழமே அதிகமாக சாப்பிட்றதில்ல. பட் என்னமோ தோணுச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன். இப்போது பார்த்திங்கன்னா அதில் சீடு இல்லை. இருந்தாலும் நேற்று சாமிக்கு பிரசாதமாக கட் பண்ணி வச்சேன். அப்போ தேன் விட்டு வச்சுருந்தேன். ஆனால் அதை சாப்பிட்றப்ப நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு இன்றைக்கி காலையிலையும் அதே மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே தேன் ஊற்றிட்டு அப்புறம் சாமிக்கு பிரசாதமாக வச்சு அந்த கற்கண்டு கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் அது மேலே போட்டுட்டு சாப்பிட போகிறேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் மேபி நான் தேன் ஊற்றுனதால இனிப்பாக இருக்கான்னு தெரியல. அதனால் இப்போயும் கட் பண்ணிவிட்டு தேன் ஊற்றிருக்கேன். பட் சீடே இல்லை. இப்போ தான் பழமெல்லாம் சாப்பிட்ணுன்னு மைண்டுக்கு வந்திருக்கு. எந்த பழம் எப்படி ஒத்துக்கணும்னு தெரியல. ட்ரை பண்ணலாம்.